ப்ரோ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம பல சூழ்நிலைகளை தாண்டி வந்தப்போ நம்மளை சுற்றி பல சூழ்நிலைகளுக்கு அதை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி உணர்ந்து செயல்படணும் இல்லையா? அப்போ அந்த சூழ்நிலையை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் சுற்றி இருக்க எல்லாமே நார்மலாக நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி தலைக்கு மேலே ஒரு ஃபேன் ஒன்று சுற்றிட்டு அது ஒரு நிமிஷம் நினைங்க. சும்மா பாருங்கள், உங்கள் வீடு இருக்குது, நீங்கள் நல்ல சூழ்நிலையாக இருக்குது, சன்லைட் படுது, அப்படி சாயங்காலம் நல்லா இருக்குது, வாட்டரு, இப்படி உங்கள் லைஃப் நல்லா போயிட்டு போது உங்கள் லைஃப்பை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபேன் வந்து தலை மேலே சுற்றிட்டே இருக்கும்போது ஒரு செயற்கையாக இல்லை அந்த ஃபேன் மட்டும் உங்களுக்கு அந்த ஃபேனை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பட்டன் அமுக்குனா போதும், அந்த ஃபேன் ஆஃப் ஆயிரும். உங்கள் லைஃப் வந்து உங்கள் நார்மல் சுச்சுவேஷன் பாருங்கள். அந்த சூழ்நிலையை தான் கேட்குறோம், அந்த 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 வெதரை தான் கேட்குறோம். அந்த வெதர் கண்டிஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியை வந்து அதை நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கணும், நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும், ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். நம்ம தலைக்கு மேலே இருக்க அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட சூழ்நிலையை மாற்றிக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் பல சூழ்நிலைகளை நம்ம வந்து எதிர்கொள்ளலாம். பாய்.